நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு கோத்திரத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறேன். இதை உபாகம புத்தகம் 33 அதிகாரம் 23 வசனம். உபாகமம் 33:23 வாசிக்கும் பொழுது நப்தலி என்கிற ஒரு கோத்திரத்தை குறித்து, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். மேல் திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தினுடைய 9ஆம் தேதியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ உங்களுடைய மாம்சத்தை அல்ல, உங்க ஆத்துமாவை. ஆமென். நப்தலி கோத்திரத்தின் மேல் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவர் மேலும் சொல்லும்படி இன்றைக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென். நப்தலிக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தினா, கர்த்தருடைய தயவினாலே அவன் திருப்தி ஆவான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய சிரசின் மேல் இருக்கும். உங்க வலது கை அப்படியே உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, இன்றைக்கு அவருடைய தயவு என்னுடைய உச்சந்தலையின் மேலே இறங்குகிறது. இன்றைக்கு அவருடைய தயவினாலே நான் திருப்தியாக போகிறேன். I am going to get satisfied with His favor, God's favor. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உச்சந்தலையின் மேலே இறங்குகிறது. என் உச்சந்தலையின் மேலே இறங்குகிறது. என் உச்சந்தலையின் மேலே வாழ்நாள் எல்லாம் அவருடைய தயவுக்குள்ளாக நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போறார் God's favorனால. ஆமென். அந்த திருப்தியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ மேற்கொள்ளுவாய், நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் உங்களை ஒரு சுதந்திரவாளியாய் இந்த நப்தலி கோத்திரத்தை மாற்றுவது போல இந்த எல்லைகளை விஸ்தாரமாக்குவாராக? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, 2 பக்கமும் 2 சைட்லயும் வளர்ந்து இடங்கொண்டு பெருகுவார்களாக. ஹல்லேலூயா. நப்தலி கோத்திரத்துக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்கை கொடுத்தார்.